Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டு தலைக்கறி கொலக்கட்டை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொலக்கட்டை பண்றதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ சுடு தண்ணி நம்ம ஒரு கப்பு வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நெக்ஸ்ட்டு மசாலுக்கு தேவையான பூண்டு 1, இஞ்சி ஒரு துண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஆட்டு தலைக்கறி வந்து ஒரு 1/4 கிலோ. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியையும் கட் பண்ணி பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு ஒரு 6 அல்லது 7 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயிலேயே. இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதையும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி 2, 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூனு, காரத்துக்கு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த தலைக்கறியையும் அதை கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வந்து மசாலா கறியெல்லாம் நல்லா கொதித்து வேகட்டும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து நமக்கு எந்த டிசைனில் வேணுமோ, ரவுண்டாவோ உருண்டையாவோ இல்லை தட்டையாவோ ஓவல் சைஸு நமக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அந்த மாடலில் நம்ம இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பிளேட் வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறமா கொதிச்சுக்கிட்டு இருக்க இந்த மசாலா நம்ம போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த கொலக்கட்டையை ஒவ்வொன்றா மசாலா முங்குற மாதிரி ஈவனாக போட்டு விட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்ட கொலக்கட்டைலாம் நல்லா வெந்துடுச்சு. அதே மாதிரி மீதி இருந்த மாவையும் இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சி அதையும் இது கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஒரே டைமில் எல்லா கொலக்கட்டையும் உருட்டி போடாமல் 2-3 டைமாக இப்படி பிரித்து போடுங்க. அப்போ தான் வந்து கொலக்கட்டை உங்களுக்கு நல்லா வேகும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ ஈவனாக வந்து கொலக்கட்டையை போட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு மூடிக்குவோம்.
மூடி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கொலக்கட்டை போடுறப்ப லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அந்த கொலக்கட்டையோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது கூட 3 தேங்காய் சில்லையும் கட் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி மாவையும் அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொலக்கட்டை இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதையும் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு உப்பு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் லைட்டாக உப்பு பத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள், நமக்கு டேஸ்ட்டான தலைக்கறி கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் பிளேட்டில் போட்டு சாப்பிடுங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். யாருக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் கார கொலக்கட்டை, அதாவது திக்கடின்னு சொல்லுவாங்க, செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், யார் யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.